மறக்க மனம் கூடுதில்லையே. பாருங்கோ, பாட்டி பார்த்தா பிரச்சனை ஆயிடும், தொடாதே. அப்போ நீயாவது தொட்டு தொட்டு பேசண்டி. ஜோடி ஆர் யூ ரெடியில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 90s வைப் ரவுண்ட் தான் போயிட்டுருக்கு. 90s சாங்ஸு பயங்கரமாக இருக்கும், அந்த மியூசிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே நம்ம ரவீனா அண்ட் விக்னேஷ் தான். ரவீனா அண்ட் விக்னேஷ் பார்த்திங்கன்னா வாரம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் வாங்கிட்டு இருந்தாங்க. போன வாரமும் வந்து க்ரீன் லைட் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ப்ரொமோவில் பார்த்தது பார்த்திங்கன்னா தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்குக்கு ஆடுற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாங் அந்த இஞ்சி ஈடு பழகா அந்த தேவர் மகனில் வரும்ல அந்த சீனு, ரேவதியும் மேமும் வந்து கமல்ஹாசன் அவர்களும் தொடும்போது அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து வெறும் காற்று தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த ரவீனா எக்ஸ்ப்ரெஷனோட இது அப்படியே எக்ஸாக்டாக இருந்துச்சு. செம்ம க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் வாங்கியிருந்தாங்க. உண்மையாலுமே ரவீனாவோட எக்ஸ்ப்ரெஷன் செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். விக்னேஷ்மே ரொம்ப நாட்டியாக பண்ணார் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மீனா கொலை மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு, டான்ஸ் இருந்துச்சு, பெர்ஃபார்மன்ஸ் செம்ம அழகாக இருந்துச்சு, கோரியோகிராஃபி சாங்கு எல்லாமே வந்து சூப்பர் செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி 3 பேருமே ஜட்ஜஸ் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா ரவீனாவோட வாய்ஸ் தான் அந்த பாட்டி மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க ரூம்குள்ளே டான்ஸ் ஆடுறது, வெளியில் பாட்டி என்னவா சத்தம்ன்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருப்பாங்க. அந்த பாட்டியோட வாய்ஸே நம்ம ரவீனாவோட வாய்ஸ் தான். அதையுமே செஞ்சு காட்டுறாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் இந்த தேவர் மகன் சீனுக்கும் மீனாக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ரியா சொல்கிறாரு. என்னென்னா வரலாறு நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரேவதிக்கு பதிலாக நம்ம மீனா வந்து நடிக்க வேண்டிய சீனா அது. ஆக்சுவலாக அப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு மீசை பெருசாக வளரல, பார்த்த மீசை வந்து வளரல அப்படின்னும் போது அவங்க ஜஸ்ட் வந்து ட்ரையல் மாதிரி பார்த்துருக்காங்க ஒரு சீன்ஸை. அப்போ பண்ணிவிட்டு இவங்க நிறைய இதெல்லாம் மேக்கப்லாம் போட்டு அப்படி இப்படின்னு நிறைய செக்ஷன்ஸ் எடுத்துருக்காங்களாம். அப்போ கமல் அவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தேவைப்படும் அப்படின்னும் போது அதுக்குள்ளே இவங்க வேற ஒரு கால் ஷீட்டு கொடுத்துட்டாங்க, புக்கிங் ஆகிட்டதுனால அவங்க அந்த படத்தில் நடிக்க முடியல. ஆனால் அந்த படத்துக்கு பயங்கரமாக தேசிய அவார்ட் கிடச்சிது. அண்ட் சூப்பரான படம், பயங்கர ஒரு ஹிட் ஆச்சு. நான் அதை இது வரைக்கும் ரெக்ரெட் பண்ணுறேன், அந்த படத்தில் நடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சார் கமல் அவர்கள் அவங்களுடைய காம்போ அது. சிவாஜி சார் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவரும் கமல் சாரும் இணைந்த காம்போவை நான் மிஸ் பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே இப்போவும் ரெக்ரெட் பண்ணி தான் சொல்கிறாங்க அந்த வார்த்தையை. ஆல் ஓவர் எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால அவங்களுக்கு க்ரீன் லைட் வழங்கப்பட்டது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீதேவி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் கூட வந்து ஆடலாமா அப்படின்னு அவங்களாவே கேட்குறாங்க. அண்ட் ரவீனாவும் விக்னேஷும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ரவீனா, விக்னேஷ் அண்ட் ஸ்ரீதேவி 3 பேரும் அந்த பாட்டுக்கு தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. லைலா வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் நம்ம சொன்னபடி ரவீனா அண்ட் விக்னேஷ் தான் டாப் ஜோடியாக செலக்ட் ஆகிருக்காங்க. ஏன்னா அவங்க ப்ரொமோவில் அடிக்கடி வந்தபோதே தெரிஞ்சிச்சு அவங்க தான் டாப் ஜோடியாக செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் ஜோடி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ப்ரொமோ அதிகமாக வரும். அதே மாதிரி இவங்களுடைய ப்ரொமோ 2 நாளாக பயங்கர கலக்கலாக இருந்துச்சு. அதனால் இவங்க தான் டாப் ஜோடி ஆகிருக்காங்க. அண்ட் இந்த வாரம் என்கவுண்டர் லிஸ்ட்டில் யார் எலிமினேட் செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாங்கி அண்ட் ஷோஹேல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டிசர்வ்டாக தான் இது ஏதாவது பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் எதை வச்சு எங்களெல்லாம் இப்படி ஓட் அவுட் பண்ணாங்கன்னு தெரிலன்னு அவங்க கண்ணே கலங்கிட்டாங்க. எனிஹாவ் எலிமினேட் பண்ணணும் யாராவது ஒருத்தர் இல்லையா, அந்த அடிப்படையில் பண்ணிட்டாங்க. போக போக டஃப் காம்படிஷன் தான் வரும். இது லெவல் 1 தான், லெவல் 2 லெவல் 3ன்னு இருக்குது. அண்ட் ரவீனா வந்து இந்த தடவை டாப் ஜோடியாக ஆயிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் உங்களுக்கு ரவீனாவோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.